தண்ணீர் டிவி பார்வையாளர்களுக்கு வணக்கம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்புறம் நிகழ்ச்சியை பார்த்துட்டு நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க, அப்புறம் லைக் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க. வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். வணக்கம். இது ஒரு புது நிகழ்ச்சி. அப்படி என்ன ஒரு புது நிகழ்ச்சி அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னாக்கா, எல்லா கோயிலுக்கும் பிரசாதம் ஒன்று இருக்கும். அந்த பிரசாதத்தை பத்தியும் கோயிலத்தை பத்தியும் தான் இப்ப நம்ம இந்த நிகழ்ச்சியில தெரிஞ்சுக்க போறோம். முதலா நம்ம தெரிஞ்சுக்க போற பிரசாதம் எது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா லட்டு. லட்டுன்னு சொன்ன உடனே ஞாபகத்துக்கு வரக்கூடிய ஊர் திருப்பதி. இந்த திருப்பதி ஆந்திர மாநிலம் திருப்பதி மாவட்டத்துல திருமலை அப்படிங்கிற ஊர்ல தான் இந்த கோயில் பெருமாளுக்கு ஏழுமலையானுக்கு அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த கோயிலோட பெரிய முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னாக்கா, ஆழ்வார்கள் மங்கள சாசனம் அப்படிங்கறதுல 108 பாடின 108 திவ்ய தேசங்கள்ல முக்கியமான தேசம் இந்த திருப்பதி திருமலை ஏழுமலையான ஆலயம். அப்படிப்பட்ட ஒரு முக்கியமான ஆலயம் தான் இங்க திருமலை திருப்பதி தேவஸ்தானம் என்பது சேஷாத்ரி, கருடாத்ரி, நீலாத்ரி, அஞ்சனாத்ரி, விருஷபாத்ரி, நாராயணத்ரி, வேங்கடாத்ரி என 7 மலைகள் சூழ்ந்த இடமே சப்தகிரி எனப்படும் திருமலை திருப்பதி தேவஸ்தானம் ஆகும். இதனுடைய முக்கியமான பிரசாதம் லட்டு. இது எல்லாருக்கும் தெரியும். இந்த லட்டு ஒரு 300 ஆண்டுகளாக அந்த கோயில்ல கொடுத்துட்டு இருக்கிறாங்க. அதாவது 1715ஆம் வருடம் தான் லட்டு கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு திருப்பதி தேவஸ்தானம் வந்துச்சு. அப்படி வந்தப்போ அவங்க ஆரம்பத்தில் லட்டா கூட கொடுக்கல, பூந்தியா தான் கொடுத்துட்டு இருந்தாங்க. 1715 இருந்து பூந்தி கொடுத்துட்டு இருந்தாங்க. அப்புறம் 1803ஆம் வருடம் தான் லட்டு கொடுப்பதற்கான எல்லா ஏற்பாடுகளும் செய்யப்பட்டது. லட்டு தயாரிக்கப்பட்டது. இந்த லட்டை எல்லா எந்த கோயிலையும் இல்லாத அளவுக்கு இங்க சிறப்பா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முழு மூச்சா வித்தியாசமான ஒரு லட்டை இவர்கள் கண்டுபிடித்தார்கள். அதன் சுவை தனி. இந்த லட்டுல இருக்கக்கூடிய இந்த சுவை வேற எந்த லட்டுலையுமே இருக்காது. அப்படி ஒரு வித்தியாசமான ஒரு லட்டை திருமலை திருப்பதி தேவஸ்தானம் தயாரிக்க ஆரம்பித்தது 1803ஆம் வருடத்திலிருந்து கொடுக்க தொடங்கியது. அப்படி என்ன இந்த லட்டுல பெரிய முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னாக்கா, இதுல கடலை மாவு, அரிசி மாவு, நெய், அப்புறம் முந்திரி, திராட்சை, ஏலக்காய், கற்கண்டு, சர்க்கரை இப்படிப்பட்ட அனைத்து விதமான பொருட்களையும் சேர்த்துதான் இந்த லட்டை இவங்க தயார் பண்றாங்க. இந்த லட்டை 3 வகையான லட்டுகளாக இவங்க தயார் பண்றாங்க. ஒன்னு ஆஸ்தான லட்டு, இன்னொன்னு கல்யாண பிரஸ்த லட்டு, இன்னொன்னு புரோக்தம் லட்டு அப்படின்னு சொல்லிட்டு 3 வகையான லட்டுகளை இவங்க தயார் பண்றாங்க. இது இந்த ஆஸ்தான லட்டு அப்படிங்கிறது பாத்தீங்கன்னாக்கா முக்கியமான விஐபிகளுக்கு மட்டும் கொடுக்கக்கூடிய ஒரு லட்டு. இதனுடைய எடை 750 கிராம். இவ்வளவு பெரிய லட்டா பெரிய பெரிய விஐபிகளுக்கு இவங்க கொடுக்குறாங்க. அடுத்து 2வது கல்யாண மச லட்டுங்கிறது இந்த திருமண சேவையும் ஆதர்சன சேவையும் செய்யக்கூடியவர்களுக்கு மட்டும் கொடுக்கக்கூடிய லட்டு. இந்த லட்டு 700 கிராம் எடை உள்ளது. அடுத்து 3வதா புரோக்தம் லட்டு அப்படிங்கிறது 175 கிராம் தயாரிக்கப்படக்கூடிய லட்டு. இதை தான் பக்தர்களுக்கு இவங்க கொடுத்துட்டு இருக்கிறாங்க. பக்தர்களுக்கு இந்த லட்டு தான் இவங்க கொடுத்துட்டு இருக்கிறாங்க. அப்படி கொடுத்துட்டு இருக்கிற அந்த லட்டு தான் அதிகப்படியாக விற்பனையாகக்கூடிய ஒரு லட்டாக அமைந்திருக்கின்றது. நிறைய பக்தர்கள் இந்த லட்டை தான் வாங்கிட்டு போறாங்க. அதாவது புரோக்தம் லட்டு என்று சொல்லக்கூடிய 175 கிராம் எடையுள்ள அந்த லட்டை தான் அனைத்து பக்தர்களும் வாங்கி கொண்டு செல்கிறார்கள். இந்த லட்டை திருப்பதியிலே ஒரு மடப்பள்ளி வச்சிருக்கிறாங்க திருமலையில. அந்த மடப்பள்ளியில தான் இந்த லட்டு தயாரிக்கப்படுகிறது. இந்த லட்டோட மட்டும் இல்லாம பலவிதமான பிரசாதங்கள் இந்த மடப்பள்ளி தயாரிக்கிறது. அப்படி என்ன தயாரிக்கிறாங்க, என்னென்ன பிரசாதங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னாக்கா, தயிர் சாதம், புளியோதரை, அப்புறம் எலுமிச்சை சாதம், அதுக்கப்புறம் பொங்கல், வடை, இடியாப்பம், ஆப்பம், அப்புறம் அதிரசம், போலி,
இப்படி நிறைய விதமான பிரசாதங்களை இந்த கோயில் தயாரித்து பக்தர்களுக்கு வழங்கி கொண்டிருக்கிறது. இவ்வளவு பிரசாதங்கள் இருந்தாலும் அனைத்து பிரசாதங்களையும் ஓரங்கட்டி முதன்மையில் இருப்பது லட்டு. அதாவது திருப்பதி சென்றாலே லட்டு வாங்குவாங்க. லட்டு வாங்காத பக்தர்களே இருக்க மாட்டாங்க. திருப்பதினா லட்டு தான். இந்த நிகழ்ச்சியில திருமலை திருப்பதி தேவஸ்தானத்தையும் அங்கு வழங்கப்படும் லட்டு பிரசாதத்தை பற்றியும் தெரிந்து கொண்டோம். இதே போல அடுத்தடுத்த நிகழ்ச்சிகள்ல வேற ஒரு கோயிலையும் அந்த கோவிலுக்கு உண்டான பிரசாதத்தையும் பற்றி தெரிந்து கொள்வோம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.